எப்பயுமே எங்கள் வீட்டில் பூரி கிழங்கு அப்படின்னாலே சாட்டர்டே ஆர் சண்டே மார்னிங் தாங்க பிரேக்ஃபாஸ்ட் இருக்கும். ஆனால் இந்த டைம் பார்த்தீங்கன்னா டின்னருக்கு ரெடி பண்ணலாம். சரி, சம்மர் டைம் ஆயிடுச்சு, டின்னர் கொஞ்சம் ரிலாக்ஸாக சாப்பிட்லாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் குக்கிங் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணேங்க. பொட்டேட்டோ கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருந்தது, ஹோல் ஃபுட்டில் வாங்கிட்டு வந்திருந்தோம். சரி, ஒரு ஸ்வீட் பொட்டேட்டோவை ஃபுல்லாகவே இட்லி தட்டில் வச்சு பாயில் பண்ணிவிட்டு அந்த ஸ்வீட் பொட்டேட்டோவும் கோதுமை மாவையும் தான் சேர்த்து போட்டு பசைஞ்சு பூரி மாதிரி சுட்டு எடுத்தாச்சுங்க. கிழங்குக்கு நார்மலாக குக்கரில் வைக்காமல் கொஞ்சம் கட்டியாகவே கன்சிஸ்டன்சியில் பூரி கிழங்கு மாதிரி பசைஞ்சிடலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். என்னோடய பையன் வந்துட்டு நான் கிழங்க பசைகிறத பார்த்துட்டு, ஐயோ அம்மா கிழங்கு இப்படி பசைகிறாங்க, நான் சாப்பிட மாட்டேன், நீ சாப்பிட மாட்டேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு வந்துட்டு நைஃப்லேயே சாப் பண்ணணுமா. சரி, ஓகே, நெக்ஸ்ட் டைம் நான் பண்ணிடுறேன் தம்பி, இந்த டைம் சாப்பிட்ருப்பா அப்படின்னு சொல்லியிருக்கு. இங்கே கூட நீட்னஸ் பார்க்குறாங்க. ஸோ இதை அப்ரிஷியேட் பண்ணவா என்ன சொல்லனே தெரியலங்க. சரி, கிழங்கு காலியானா சரிதான்,